ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ ஆப்ரேட். என் பேர் கார்த்திகேயன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8.4 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 20 மினிட்ஸ் டைமிங் காட்டுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும், நம்ம யாரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூகுள் மேப்பை நம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு இங்கே எந்த ரோடுமே வந்து தெரியாது. ஸோ நமக்கு இருக்கிறது எல்லாமே வந்து கூட இருக்க ஒரே ஒரு நண்பன் கூகுள் மேப் ஒன்று, நீங்கள் ஒன்று, என் பைக் ஒன்று. மக்களே, நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கண்டஸ்டன்ட் போயிட்டுருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வந்து எவ்வளோ கமெண்ட்ஸு எவ்வளோ ஷேர் வந்து நிறையா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 3 பேர்த்துக்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது எப்போ நான் இப்போ கிவ்அவே கொடுக்க போகிறேன்னா, இந்த வருஷம் நியூ இயருக்குள்ளே நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம், கண்டிப்பாக கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நம்ம போடுற வீடியோஸ் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்து யார் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஒன்று பொருளாவோ இல்லைன்னா வந்து காசாவோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ பட்ஜெட் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மறந்துடாதீங்க. சென்னையை முழுசாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வேணுமாட்டிருக்குது. ஏன்னா அவ்வளோ ஊர் இருக்குது இங்கே. கோயம்புத்தூரில் தான் விட சென்னை போலீஸ் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி அத்தனை பேர் போலீஸ்காரங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் 10 பேர் 20 பேர் அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 3.9 கிலோமீட்டர்ஸ், 4 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கே 11 நிமிஷம் காட்டுது. மக்களே, அவரோட டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ஒரு 600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கேமராலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேர் இதில் டிஸ்பிளே ஆகுது. எஸ், ஆனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலன்னா ஐம் சாரி. நம்ம விஎஸ்கே மோட்டார்ஸ் சுரேஷ் ப்ரோவை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். அவர் மோட்டோ வ்ளாகிங் ப்ளஸ் மெக்கானிக் ப்ளஸ் நம்ம நீயானா ஷோலெலாம் வந்து ஒரு 2-3 ஷோலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹார்ட் ரேசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ, சதீஷ் ப்ரோட்ட சொன்னப்போ அவர் இருந்துட்டு என்ன சொன்னார்னா, போங்க விஎஸ்கே ஜாலியாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அவர் என்ன பிஸி ஒர்க் ஷெடியூலில் இருக்கிறாரா என்னங்கிறது தெரியல. மேபி அப்படி இருந்தார்னா ஜாலியாக பேசுவாரா என்னங்கிறதுன்னு தெரில, பார்ப்போம். ப்ரோ, அண்ணா இல்லைங்களா? வருவாருங்களா? மக்களே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விஎஸ்கே மோட்டார்ஸுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அண்ணன் வந்து உள்ள பிஸி ஒர்க் ஸ்கெடியூலில் போயிட்டுருக்குது. ஸோ வாங்க அண்ணன் அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து அவரோட கேரேஜ், ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்குது. உள்ள கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஒர்க்கில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அவரோட பிஸி டைமை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிறேன். சரி, அதான் அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி, ஓகே அப்படின்னாரு. ஹலோ மக்களே, விஎஸ்கே அண்ணா கூட தான் இருக்கோம் இப்போ நம்ம. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர். சரி, என்ன மேட்ரு? காலையில் மொபைலில் தூக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துருக்கேன். வரப்போ நிறைய பேர் பார்த்துருக்க போல. ஆர்டர் இருக்கிற பார்த்துருக்கேன். அப்புறம் சாண்டி வியூஸ் எல்லாரையும் பார்த்து இப்போ என்ன பண்ண போகிறேன்? சும்மாண்ணா ஏதாவது ஒரு கோல் இருக்குமே? கோல்லாம் இல்லைண்ணா, எல்லாரையும் மீட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, அப்படியே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எல்லாரையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. சூப்பர், நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்களும் சேனல் ஆரம்பிச்சோம். அப்படியா? நானும் என் கண்ணாடியை பார்த்துருக்கேன். நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன். நம்ம எப்படி எல்லாமே ஆல் டைம் பயங்கர பிஸி. கேரேஜுக்குள்ளே வந்துட்டோன்னா வேறு ஃபுல் டைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம விஎஸ்கே மோட்டாருக்கு வந்திருக்காரு நம்மளை பார்க்குறதுக்காக. ஸோ மக்களை வணக்கம், நானும் ஒரு நம்ம விஎஸ்கே மோட்டாரில் பார்த்தீங்கன்னா வேலை எப்போ டைட்டாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் எப்போவுமே வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான் தேவை. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா போகணும், கமெண்ட் நல்லா வரணும், எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ லைக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ண தான் நினைப்போம்.
அது இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் ஏன் பார்க்குறோன்னா ஒரு யூடியூபர்ஸ்க்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, செட் ஆஃப் ஆடியன்ஸு. ஸோ நம்ம பேச அங்கே பார்க்குறப்ப இவர் அங்கே பார்த்துருக்கோமே அப்படி ஒரு நினப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு பிடிக்குன்றதுக்காக லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்ப்போம். பிகினிங்கில் நாமளும் அந்த விஷயத்தில் பண்ண ஆள் தான். ஆட்ரஸ்லேருந்து ஆரம்பித்து வாசனா இருந்தாலும் சரி, அஜியாக இருந்தாலும் சரி, ஊரில் இருக்கிற எல்லா யூடியூபர்லேயும் எல்லாரோட சேனலும் நம்ம மூஞ்சை பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ இவரோட சேனலில் என்னோட மூஞ்சை பார்க்க போகிறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த மூஞ்சி நல்லா இருக்கான்னு தெரியல. அழகாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு சந்தோஷம். நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குமா இந்த டைமு, அதனால் நம்மளை கேர் எடுத்துக்க முடியல. நம்ம வேலை செய்கிறோம் நிறைய டைட்டாக, அதனால் மற்ற விஷயத்தில் கேர் எடுத்துக்கிறோம். நம்ம மேலே நம்ம கேர் எடுத்துக்கிட்டு டைம் பற்ற மாட்டேங்குது. இன்றைக்கி நல்ல படத்துக்கு போகலான்னு ஆசை, பட் ஆனால் படத்துக்கு போக முடியல. ஸோ தம்பி வந்திருக்கான். மக்களே நம்ம விஎஸ்கே மோட்டாரை அப்படியே நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்கோம். நீங்களாம் பார்க்கணுன்றதுக்காக பில்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம செய்கிற விஷயம்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஎஸ்கே மோட்டார் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோடைய தம்பியோட பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிகே சோலோ ப்ரைட். ஜிகே சோலோ ப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவருக்கு உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நான் உங்கள் விஎஸ்கே. பை பாய்.